அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாடலாசிரியர் ஆபா ராசா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு பாடலாசிரியர் வரும்போது எதை பற்றி பேசுகிறோம்? நம்ம பாடலாசிரியர்கள் பற்றி பாடல் பற்றி பேசுகிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆமாம். அப்போது பாடலாசிரியர் பற்றி பேசலாம்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. இங்கே வந்து அண்டர் ரேட்டட் பாடலாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊரில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, வாலி, வைரமுத்து, முத்துக்குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேருக்குள்ள சுருக்கிடுறோம் இல்லையா? அதிகபட்சம் ஒரு 10 பேர் தான் சொல்றோம். ஆனா எவ்வளவு பேர் இருக்காங்க அற்புதமான பாடல்கள் எழுதுறோம். அவங்கள பத்தி எல்லாம் பேசணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தான் இனிஷியேட் பண்ணீங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அப்படி பேசணும்னு நினைக்கும் பொழுது நீங்க யாரை பத்தி பேசணும்னு நினைப்பீங்க முதல்ல? ஆக்சுவலா நீங்க கடந்த ஒரு 30-40 வருஷமா இசை அப்படின்னாலே நமக்கு வந்து இசைன்னா இசைஞானி இளையராஜா தான் வருது இல்லையா? அந்த பீரியட்ல 80ஸ்லயும் சரி, 90ஸ்லயும் சரி, 70ஸ்லயும் சரி, 2000லையும் சரி நிறைய மியூசிக் டைரக்டர் போட்டிருந்தாலும் அதில் பெரும்பாலான பாடல்கள் அது ஒரு நல்ல பாட்டு கேட்டோம்னா அது இசைஞானி இளையராஜாவா தான் இருக்கும்னு வழக்கமாக நமக்குள்ள மைண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் கடந்த 40 வருஷமா ரொம்ப பிரபலமான பாடல்கள் நிறைய பேர் லிரிசிஸ்ட் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இந்த கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, முத்துக்குமார், விவேக் இந்த ஸ்கேல்லே நம்ம போயிடும். ஆனா உண்மையிலே ரொம்ப பிரமாதமான பாடல்கள் நிறைய எழுதின நிறைய லிரிசிஸ்ட் அடையாளப்படுத்தப்படாமையே இருந்திருக்காங்க. அவங்கள முக்கியமான ஆளா அடையாளப்படுத்தப்படாமல் இருந்திருக்காங்கன்றதை விட தமிழ் சமூகம் கொண்டாட தவறின ஒரு பாடலாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஆளா கவிஞர் அறிமதி. தமிழ் திரைப்பட உலகில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா பேரும் சொல்லுவாங்க. கவிஞர் அறிமதியோட 73 அபிபுல்லா சாலை நுங்கம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அட்ரஸ் தான் தமிழ் சினிமாவோட, தமிழ் பாடலாசிரியர்களுடைய, தமிழ் இயக்குநர்களுடைய ஒரு தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் எல்லா பேரும் அறிமதியை வந்து ஆண் தேவதைன்னு சொல்லுவாங்க, ஆண் தாய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு துளியும் மாற்று கருத்து இல்லாத, மாற்று விமர்சனம் வைக்க முடியாத அளவுக்கு தகுதியான, திறமையான, உண்மையான பாடலாசிரியர் வந்து கவிஞர் அறிமதி தான். ஏன்னா அவருடைய அந்த இடத்துல இருந்து தான் முத்துக்குமார் வந்தார், யுகபாரதி வந்தார், பழனி பாரதி வந்தார், அண்ணன் சீமான் அவர்கள் வந்தார், சுந்தர்சி அங்கிருந்து தான் வந்தாரு, செல்வ பாரதி இங்க தான் வந்தாரு. பல இயக்குநர்களுடைய முகவரியா அந்த இடம் வந்துச்சு. அது அறிமதியோட தனித்துவம். அவருடைய பாடல்களை தாண்டி ஒரு தனி மனிதனா, பர்சனாலிட்டி. ஆக்சுவலா அவர் ரொம்ப ரொம்ப ரேர் பீஸுங்க அவர். ஓகே, இப்போ அவருடைய பாடல்கள் பத்தி பேசலாம். எங்கிருந்து அவருடைய பாடல்கள் பேசினா நிறைய பாடல்கள் இருக்கு இல்ல? எந்த இடத்துல இருந்து அவருடைய பாடல்கள் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்துடலாம். அறிமதி ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அறிமதி வந்து பாக்யராஜுக்கும் சரி, பாரதி ராஜா சரி, பாலு மகேந்திராட்ட கிட்டத்தட்ட 7 வருஷமா வேலை பார்த்தாரு. நிறைய எம்ஜி வெல்லவன்ட்ட ஒர்க் பண்ணாரு. ஆனா அவர் முழுக்க முழுக்க தன்னை வந்து ஒரு திரை இயக்குனரா காட்டிக்கணும்னு தான் அவர் விரும்பினார். அவர் பாடல் எழுதுத்துறைக்கு வந்தது, பாடலாசிரியரானது ஒரு விபத்துன்னு நினைச்சீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்னன்னா, இப்ப தன்னானா தானானா இந்த டியூன் இருக்கு பாத்தீங்களா? சங்கத்தில் பாடாத தமிழ்ல அது சங்கத்தில் கண்ண, மலையாளத்துல வந்து தும்பிவா அப்படின்னு வரும். அது கன்னடத்துல வேற ஒண்ணா இருந்துச்சு, தெலுங்குல வேற ஒண்ணா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சவுத் இந்தியா முழுக்க அந்த பாட்டு போயிட்டு வந்துருச்சு. ராஜா சார் வந்து எல்லா டியூனையும் அப்படி யூஸ் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு டியூன், அதுதான் இந்த பாட்டோட சிறப்புன்னு. அந்த ஒரு டியூன் மட்டும். சந்தத்தில் மாறார நடையோடு என் முன்னே யார் வந்தது. இதுல பியூட்டி என்னன்னா, அந்த படம் பேரு நிரக்ஷனா. அது வந்து தெலுங்குல வந்து பாலு மகேந்திரா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. பாலு மகேந்திராவோட அசிஸ்டன்ட்ஸ், கோ டைரக்டர்ஸ் 2 பேரு அந்த படத்தை வந்து தமிழ்ல டப் பண்ணாங்க. பாபு அப்புறம் ரகுபதி ரமணன் நினைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து டப் பண்ணாங்க. அப்போ பாலு மகேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அறிமதி. அவருக்கு இதுக்கு பாட்டு கேட்டோன்னு சரி நம்ம அறிமதியை எழுத வச்சிடலாமேன்னு அவங்க தான் வம்படியா கூப்பிட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டு தான் நீர்வீழ்ச்சி தீ மூட்டுதே, தீ கூட குளிர் காயுதே, ஆண் பார்வை மின்சாரம் பாய்ச்சிட பெண்ணஞ்சம் சூடானதேன்னு. இப்பயும் நீங்க கேட்டீங்கன்னா அந்த மெட்டுக்கு அவ்வளவு பிரமாதமா நங்கு 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 நங்குன்னு ஒரு வார்த்தைகள். இன்னொன்னு கற்பனை அள்ளி தெளிச்சிருப்பாரு. ஆண் பார்வை மின்சாரம் சிந்திட பெண் தேகம் சிலிர்க்கின்றதே. அங்கிருந்து தான் இப்ப சங்கத்தில் பாடாத கவிதைங்கிற அதே டியூன்ல நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. அதை எழுதியவர் அறிமதி. ஆமா, ஆனா இது ஒரு டப்பிங் படம்ன்றனால பெருசா அது பேசப்படல. ஆனா புலமைப்பித்தன் ஐயாவோட
திறமைக்கு சற்றும் குறையாத பாட்டு வந்து இது சங்கத்தில் பாடாத கவிதை வந்து எவ்வளவு காத்திரமான பாட்டோ அதுக்கு ஈக்குவலான பாட்டு நீர்வீழ்ச்சி தீ மூட்டுது. ஆனா பெரும்பாலான ஆட்களுக்கு அது தெரியாம போன இது மூலமா தெரிஞ்சிரும். இப்ப நம்ம அதை அறிமுகப்படுத்திடுறோம் நம்ம. ஓகே. ஸோ ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்குது ஆமா பாடலாசிரியர். ஆமா ஆமா. ஒரு இயக்குனராக வேண்டியவரை கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. இதுக்கு அடுத்து பொன்வண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் இயக்குனராக அறிமுகமாகினாரு அன்னை வயல்னு ஒரு படத்துல. அதுல 2 பாட்டு பழனி பாரதி, 2 பாட்டு அவர் எழுதினாரு. இது அப்படியே நான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலையாளத்துல இருந்து ஒரு படம் தமிழ்ல டப் பண்ண வேண்டியது சிறைச்சாலை. அது வந்து சிறைச்சாலை ஒரு டப்பிங் படம்ன்றது பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. ஏன் அந்த உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா அதோட பாடல்கள், அதோட எல்லா பாடல்களும் ஆக்சுவலா அதுக்கு டைலாக்கும் அறிமுதி என்னன்னா அதோட பாடல்களும் அறிமுதி என்னதான். மொத்தம் 4-5 பாட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே முத்து முத்தா இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2K கிட்டுக்கோ இல்லை அடுத்து வர்ற தலைமுறைக்கோ தமிழ் திரைப்பட பாடல்கள்ல அறிமுதி தான் தமிழ் தாத்தா. ஆமா, ஏன்னா அந்த பாடல்கள்ல இருந்தே நான் உதாரணத்துக்கு வந்துடுறேன். செம்பூவே பூவே மேகம், அந்த பாட்டை மட்டும் அப்படியே பிரிச்சுக்கிட்டோம். செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு விழிகின்றோ, சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாயிடும் முத்துண்டேன், படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ ஓ, மன்னவன் விரல்கள் பல்லவன் மொழியோ ஓ, இமைகளும் உதடுகள் ஆகுமோ. படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ. மாண்டேஜ் சாங்னா நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிடலாம். லிப்ஸ் மூமெண்ட் பண்றது, லிப்ஸ் மூமெண்ட்டுக்கு லிரிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல வரும் கைவளை கைகளை மீறியதும். நம்ம சங்க காலத்துல இருந்து வந்த மரபு என்னன்னா பசலை நோய். காதலன தலைவனை பார்க்க முடியாத தலைவி உடல் மெலிந்து போய் அவ கைகள்ல இருக்கக்கூடிய வளையல் கீழே விழுந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு அவன் வந்து மெலிஞ்சு போயிட்டான்றத நம்ம பசலைன்னு சொல்லுவோம். அதை ஒரு இடத்துல சொல்லுவார், கைவளை கைகளை மீறியதும். இன்னொன்னு சவுண்டிங்கா எழுதுறது இருக்கு பாத்தீங்களா. ஒரு பாட்டு என்ன வேணா எப்படி நீங்க லிட்ரரியா எழுதிடலாம், நான் ஃபோக்காவும் எழுதலாம், என்ன மாதிரி எழுதலாம். ஆனா அந்த மெட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு சுட்டும் சுடர் விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி, சுட்டும் சுடர் விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி, கத்தும் கடலலை தாண்டி வந்தும் தீண்டுது உன் ஆவி, கத்தும் கடலலை தாண்டி வந்தும் தீண்டுது உன் ஆவி. பாருங்களேன், இதோட சவுண்டிங்காவும் ரொம்ப நல்லா இருக்கு, பொயட்டிக்காவும் இருக்கு. அதே மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கல்ல எவ்வளவு பிரமாதமா இருக்கு. இதை வந்து முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் ரொம்ப கவிதையாகவும் அதே மாதிரி சவுண்டிங்காகவும் புகுத்தினது அறிவு. அதுல எந்த மாற்றம் கருத்து. இந்த படத்துல சிறைச்சாலையில எல்லாமே அற்புதமான பாடல். கேரளாலையும் பெரிய ஹிட், அந்த சாங்ஸ் எல்லாம் இங்கேயுமே பெரிய ஹிட். எனக்கு தெரிஞ்ச எம்ஜி ஸ்ரீகுமார் அப்பதான் தமிழுக்கு அந்த குரல் மோகன்லால் சாருங்கிறதுனால தமிழ்லையும் அவரே பயன்படுத்தி. இன்னொன்னு இந்த பாட்டுல வந்து ராஜா சாரோட மியூசிக்லயே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஆமாங்க, அந்த பீரியட்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி முத்து முத்தா பாட்டு இருந்தால அப்ப வரைக்கும் இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறதே இல்லை. தானு சார் ஏற்பாடு இவர் எழுதுறாருன்றது அவருக்கு தெரியாது. அவருக்கு ஒரு லிரிக் எழுதுனாலும் சரி, ஏன்னா முழுக்க முழுக்க பொறுப்பு தானு சார்ட்ட இருந்தனால அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பாட்டை கேட்டுதான் ராஜா சாருக்கு இப்படி ஒண்ணு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. இந்த பாட்டை கேட்டு அவருக்கு பயங்கர சுவாரஸ்யமா போச்சா சரி. ஆனா இளையராஜா பெருசா வெளியே கட்டிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நல்ல திறமையாளனை கொண்டு வரணுன்றதுல இளையராஜா எப்பயுமே கான்சியஸா இருக்கு. ஒரு முறை கார்த்திக் ராஜா பாட்டில் இருக்கா கூப்பிட்டுருக்காரு, இவர் ஏர்லி மார்னிங் அப்படியே போயிருங்க. போட்டோடனே ராஜா சாருடைய டிரைவர் வந்து வாங்க என்ன திடீர்னு வச்சுருக்காரு, கதை பார்த்து ஐயா உட்கார சொன்னார். ஐயா உட்கார சொன்னார் அப்படின்னு பார்த்தா பின்னாடி இளையராஜா. ஐயா தம்பி எழுதையோ, தம்பி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கல, எழுத வந்தது கார்த்திக் ராஜாக்கு. தம்பி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கல, வந்து உட்காரியான்னு எழுதிட்டு போறாரு. போட்டுட்டு டியூனை கொடுத்துறாரு, 3 டியூன் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக எழுதிட்டு வந்தேன். அது யார் படம்னா பாலு மகேந்திரா படம். ராமன் அப்துல்லா. ஓகே, சூப்பர். ஆனா பாலு மகேந்திராட்ட இவர் 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு நாள் கூட அவர் வாய்ப்பு கேட்டதில்லை. ஓகே. ஆனாலும் திறமையாளனை எப்படியாவது கொண்டு வரணுன்ற கான்சியஸா இருந்த இளையராஜா யூஸ் பண்ணாரு. அதுதான் முத்தமிழே முத்தமிழே. இந்த மாதிரி அது காதல் வழி சாலையிலே வேகத்தடை ஏதும் இல்லை, நாணக்குடை நீ விரிக்க வேர் வரைக்கும் சாரல் மழை, நாணக்குடை நீ பிடித்தும் வேர் வரைக்கும் சாரல் மழை.
ஆக்சுவலாக எப்பயுமே இளையராஜா பாட்டு பண்ணும்போது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கதா பல பேர் சொல்லுவாங்க. ஹரிமதியை பார்த்து ஓ காதலுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இல்லையோ அப்படின்னு ரொம்ப கிண்டலா சொன்னதா ஹரிமதி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிதான் அவங்களுடைய தொடர்பு இளையராஜாவுக்கும் அவருக்குமான இதா. இன்னொரு அற்புதமான பாடல் இருக்கு, மனம் விரும்புதே உன்னைன்னு ஒரு படத்துல. ஆமா, இளவேநீர் கால பஞ்சமி. ஆமா 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 ஏங்க அது நான் என்ன சொல்ல, ஆக்சுவலா ஒரு சவுண்டிங்காம எழுதுறது, பொயட்டிக்கலா எழுதுறது இது வழக்கமான அறிவுமதி பாணி. அதை தாண்டி சில புது புது சொல் நடைமுறையில வழக்கத்துல உள்ள சொல்ல புதுசா கொண்டு ஒரு 10:30 மாற்று தங்க நிலாவை சந்தித்தேன், ஒரு 10:30 மாற்று தங்க நிலாவை சந்தித்தேன். 10:30 மாற்று தங்க நிலான்ற கற்பனை எப்படி இதுல என்னன்னா, தங்க நிலான்றது ஒரு புதிய புதிய கோணம். 10:30 மாற்றுன்ற வார்த்தையை எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வேற யாரும் யூஸ் பண்ணல, பின்னாடி யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். 10:30 மாற்றுன்ற வார்த்தையை நம்ம யூசுவலா பேசும்போது சொல்லுவோம் வார்த்தை. இளவேநீர் கால பஞ்சமி இப்ப நீங்க கேட்டா கூட அப்படியே சில 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 உங்க மனசுல காத்திருக்கும். நீங்க ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு கார்த்திக் ராஜா கூட்டு போறதா சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அது உல்லாசம் படத்துல பாட்டுன்னு நினைக்கிறேன். இல்ல யாரோ இருக்கலாம், யாரோ அந்த பாட்டா தான் இருக்கலாம். ராஜா சார் தான் பாடியிருப்பாரு அந்த பாட்டு. அது ஒரு முக்கியமான பாடல் அவருடைய எழுத்துல. அப்புறம் இன்னொரு படம் இருக்குது, தேவதைன்னு ஒரு படம் ராஜா சார் பண்ணார் இல்லையா, நம்ம தீபங்கள் கார்த்திகை மாசம். அது தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். இதுல எனக்கு பெரிய பியூட்டி என்னன்னா, அறிவுமதி கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இப்ப என்னன்னா, நம்ம டக்குன்னு எங்கேயாவது கோவப்படுறப்ப ஏதாவது ஒன்று படுறப்ப நமக்குள்ள இருக்கிற நீங்க பொது தமிழ்ல என்ன வேணாலும் பேசுங்க, உங்களை நான் சூட ஏத்திட்டேன்னு நினைச்சுக்கோங்க, உங்க ஊர் ஸ்லாங்ல என்ன நீங்க கெட்டா ஒருத்தவங்க கோவம் வந்துருச்சுன்னா கெட்ட வரதை திட்ட ஆரம்பிச்சிடும். ஒருத்தவன் அதே மாதிரி காதல் பரவசத்துல இருக்கப்ப ஊர்ல இருந்து ஊர்க்காரனா மாறிடுவான். ஆனா அதுல முல்லையாத்து தண்ணி போல ஆசை அலைய அலைய ஒரு வரி வரும். வீட்டில் அறிவுமதி கடலூர் மாவட்டத்தை அவர் ஊர்ல அந்த இது இல்ல. ஆனா முல்லையாத்துக்காரன் நான் சொல்றேன், அதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அந்த பாட்டு எப்படி சொல்றது, அவ்வளோ அழகா அப்படி மெதுவா எப்படி சொல்றது, அந்த தீபம் எரியறப்ப ஒரு சத்தம் வரும் பாத்தீங்கன்னா, அந்த சத்தம் ரொம்ப இவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த சத்தத்தை அவருடைய பாட்டுல நான் ஃபீல். எங்க சுத்தி போனாலும் திருப்பி ராஜா சாரை தேடி வர வேண்டியதா. ஆமா, சேது படத்துல 2 அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்காரு. சாரி குறுக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை எங்க சுத்தினாலும் ராஜா சாட்டை தான் போய் முடியும். கரெக்ட். ஆமா, அதனால சேது படத்துல ரொம்ப முக்கியமான 2 பாடல், மாலையின் வேதனை கூட்டுதடி, எங்கே செல்லும் இந்த பாதை, ரெண்டுமே அற்புதமான பாடல். அந்த பாடல் ஏற்படுத்துகிற அது ஒரு பரவச நிலை அல்லது ஒரு வேதனை நிலை ரெண்டுமே கலந்துருக்கும் இல்லையா, அந்த படம் பத்தி யோசிக்கும் போதே அதை பத்தி பேசலாம். தம்பிகளுக்கு எழுதுறப்ப அவருக்கு கொஞ்சம் கூடுதலா அக்கறை வந்துடும் நினைக்கிறேன். ஏன் தம்பி அப்படின்னு சொல்றேன்னா, பாலாவை முறையா பாலுமேந்திரனை சேர்த்து விட்டது அறிவுமதி தான். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறது, அவர் பாலாவே சொல்லியிருக்காரு. அப்போ பாலுமேந்திர சார்ட்ட நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் இவர் தொடர்ச்சியா இவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரா, சரி தம்பி எப்படியாவது உள்ளுக்கு சுத்திரணும், திருட்டுத்தனமா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தர் செஞ்சிருக்காரு. அவர் எல்லா வேலையும் பயங்கரமா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஏதோ ஒரு ஷூட்டிங் டைம்ல பிடிச்சிட்டாரு, யார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் போய் அறிவுமதி அப்படியே கெஞ்சி கூத்தாடி அப்படியே சேர்த்து விட்டுருக்காரு. அந்த இவர் தமிழ் சினிமாவோட பெருமித அடையாளம், இன்னும் சொல்லப்போனால் என்னோட தாய்மண் பெரிய குலத்தோட தனித்துவமான அடையாளம் நாங்கள் நினைக்கிறது இயக்குனர் பாலா. அவருடைய தொடக்கத்துக்கு இவர் தான் முக்கியமான காரணம். ஸோ தம்பியோட முதல் முயற்சி இன்னொன்னே, ஒரு அம்மா எவ்வளோ ஆசையோடு எழுதியிருப்பாங்க, அது 2 தான் இந்த பாட்டு. மாலையின் வேதனை கூட்டுதடி, எங்கே செல்லும் இந்த பாதை. அவர் இந்த சுந்தர்சி சொல்றாரு, இல்லசப்பட்ட உன்னை பற்றி தான் பேச போதும், அவளாவது டிசென்டா சொல்றா, ரணமா பேசி அழ பண்ணு. அதே மாதிரி தான் இளையராஜாவோட சோக பாடல் கேட்க ஏற்கனவே நீங்க டிப்ரெஷன்ல எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன்ல இருக்கவங்களா இந்த சோக பாட கேட்டல உண்மையிலே எங்கேயோ கைத்த மாட்டிக்கிடுவாங்க. அந்த மனுஷன் உண்மையிலே அப்படிதான் செய்யலாம். ஆமா ஆமா, ஒரு பாடலாசிரியர் நம்ம உமாதேவி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை நேர்காணல் செய்யும்போது சொன்னாங்க, அவருடைய பாடலை கேட்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இதே மேட்டர் சொன்னாங்க, ஆல்ரெடி செத்துடலாமான்ற போது ஐயோ செத்துக்கலாம் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதையுமே இறங்கிடுறது அந்த மனுஷன் அப்படி ஏற்கனவே. ஆனா அதை பாருங்களேன், வழக்கமா ஒரு ரொம்ப தெளிந்த நீரோடை மாதிரி இருக்க குரல்களை தான் இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்து ஆராதிச்சு இருந்திருக்கோம். ஆமா, ஆனா ஒரு கரகரப்பான குரலுக்கு தமிழ்நாடு அடிமையானுச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் இளையராஜா, 2வது சாண்டோல்டு. அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அநியாயம் பண்ணது இந்த போட்டு எங்கே செல்லும் அந்த பாதையில தான்.
அது நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அதை நம்ம ஒரு தடவை கேட்டாலே போதும், ரொம்ப அடிக்ட் ஆகிடும். இன்னொன்று மாலையின் வேதனை கூட்டுதடி, அட்டகாசமான டியூனு, அட்டகாசமான லிரிக். லாஸ்ட்ல ஒரு இடத்துல மோகமுள் நெஞ்சிலே பாய்கிறதே என் மனம் அவள் படி சாய்கிறது. மோகமுள் நெஞ்சிலே பாய்கிறதே. எக்ஸ்ட்ரீம். எவ்வளவு எளிமையா இருக்கான, எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஆக்சுவலா என்னென்ன, அவர் எப்பயுமே எளிமையா தான் எழுதிருப்பாரு. ஆக்சுவலா விஜய் சேது சொல்ற மாதிரி, சார் நான் சிம்பிளா தான் சார் இருக்கேன், உங்களுக்கு தான் அது கெத்தா தெரியுது. உண்மையில அவர் சிம்பிளா தான் எழுதிருப்பாரு. அவர் கெத்தா இருக்குன்னா அதோட வலிமை. எப்பவுமே பாடலாசிரியர்கள்ல நம்ம பாடல்கள் பத்தி பேசும்போது இந்த மாதிரி ரொம்ப மெலடியான பொயட்டிக்கான சாங்ஸ் பத்தி தான் பேசுவோம் இல்லையா. ஆனா அவங்க அதற்கிணையா அல்லது அதை விட மிகுதியா பயங்கர ஜாலியான சாங்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆமா, அது வைரமுத்து சாரும் பண்ணியிருக்காரு, வாலி அவர்களும் பண்ணியிருக்காரு, எல்லாரும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவருமே ரொம்ப அற்புதமான ஒரு மாதிரி ஜாலியான பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கு நான் வர்றேங்க. சரியான இவருக்கு என்னென்ன, இது இந்த ஃபோக் மாதிரி சாங் வந்துருச்சுன்னா அறிமதியை கையில பிடிக்க முடியாது. நான் என்னன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா ஒரு பார்வையாளனா, ஒரு ரசிகனா அதை கேட்கிறப்ப அவருக்கு மனசு டான்ஸ் ஆடி இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீங்க வாடி வாடி நாட்டு கட்ட இருக்குங்க. அந்த மனுஷன் அதற்கு பண்ணியிருக்க அநியாயம் தெரியுங்களா. கனவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் வலிக்கிறதே, கனவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் வலிக்கிறது. அவ சொல்லுவா டக்குனு பேரு, விடிய சொல்லி கூவுன சேவல் குழம்புல கொதிக்கிறதே. விடிய சொல்லி கூவுன சேவல் குழம்புல கொதிக்கிறதே. அந்த குறும்பு இருக்கு பாத்தீங்களா. லாஸ்ட் அவ சொல்லுவா, காதோரம் மூச்சு தடை, சூடேறும் சும்மா கடை. இப்படி முடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா. இது மாதிரி அவர் இந்த மாதிரி ஃபோக் வந்துச்சுன்னா அறிமதி அந்த கடலூர் சு கீழன் ஒரு பையன் வந்து அவருக்குள்ள இருந்து வெளியே வந்து கூச்சிருவாருன்னு நான் பலமுறை ஃபீல் பண்ணியிருந்தேன். சோ சிட்டு சோள சோள சிட்டு. ஆமா, சோ சிட்டு சோள சோள சிட்டு மாவிடிச்சு புட்டு மாமனுக்கு கொட்டு. இந்த பாருங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு வரும். குச்சனூர் கம்மாயில தன்னே நன்னானே, நீ குளிக்கையில எட்டி பாப்பேன் தன்னே நன்னானே. குச்சனூர் கம்மாயிலே தன்னே நன்னானே, நீ குளிக்கையில பாத்திடுவேன் தன்னே நன்னானே. அவ சொல்லுவேன், குளிக்கும் போது எட்டி பார்த்தா தன்னா நன்னானே, நீ கோவில் கட்டி கும்பிடணும் தன்னே. இது எல்லாத்தையும் அப்படி கடக ஜாலியா சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதிருப்பாரு. ஏணி வச்சு ஏன் உசிரை எட்டி பார்க்காத, ஏன் மீச முள்ளில் சிக்கிக்கிச்சு பட்டு பாவாட. ஏணி வச்சு ஏன் உசுரை எட்டி பார்க்காத, ஏன் மீச முள்ளில் சிக்கிக்கிச்சு பட்டு பாவாட. ஃபோக்குள்ள ஒரு இப்படி ஒரு கவிதையை கொண்டு வரது இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு அதை விட ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பாரு 2வது சரணத்துல. பனை ஏறி கெண்ட போல பாக்குது கண்ணு அடி, சுத்தி சுத்தி சூற காத்தா தாக்குது பொண்ணுன்னு. இதுல பனையேறி கண்டன் இருக்கு பாத்தீங்களா. பனையேறி கண்ட இப்ப உள்ள ஏன்னா எங்க தலைமுறைக்கும் தெரியாது, அடுத்த தலைமுறைக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது. மழைக்காலங்கள்ல வந்து பயங்கரமா மழை பெய்யறப்ப அந்த பனைமரத்துல வந்து கெண்ட மீன் ஏறி போகும்ன்றது ஒரு உயிரியல் சாட்சி. எனக்கும் அதுக்கு முன்னாடி தெரியாது. அது சுவாதி சுடவான் சர்க்கலத்தோட ஒரு படம் வச்சு பாத்தீங்களா, அதை பார்த்துதான் நான் உண்மையை கண்டுபிடிச்சேன். அந்த பண்பாட்டோட தொடர்ச்சி இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா இப்ப உள்ள தலைமுறைக்கு தெரியாதுன்னா அப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா அடுத்த தலைமுறைக்கும் தெரியணுன்றதுக்காக பனையேறி கண்ட போல பாக்குது கண்ணுன்னு எழுதிருக்காரு பாத்தீங்களா. அந்த இடத்துல அறிவு. அங்கிருந்து அதாவது மண் சார்ந்த கலைஞர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மண்ணிலிருந்து வரக்கூடியவங்க கிட்ட எப்பவுமே அந்த விஷயத்த பண்ணணும். இப்ப ராஜா சார் பண்ண மியூசிக்கா இருக்கு, எல்லாரும் நிறைய பேர் அந்த அங்கிருந்து முக்கியமான விஷயங்களை, மறந்து போன விஷயங்களை பதிவு பண்ண நினைப்பாங்கல்ல. அப்படி ஒரு விஷயமா பார்க்கலாம். அது அறிமுறை பல இடங்கள்ல பண்ணியிருக்காரு. அது ஃபோக் சாங் கிடைச்சிட்டா போதும், அவர் வெளுத்து வாங்கிடுறாரு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மெலடி சாங், பொய்டிக்கான சாங்ஸ், இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸை தாண்டி எராட்டிக் சாங்னு ஒரு வகையறா இருக்கு. ஆமா ஆமா. இப்போ எராட்டிக் சாங் எழுதுறேன்னு சொல்லிட்டு கொச்சையா எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் தமிழ் சினிமாவில் பாடலாசிரியர்கள் எப்பவுமே அதை ரொம்ப கவித்துவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ராஜா சார் அந்த மாதிரி பாடல்கள்லாம் கையில் கிடைச்சதுன்னு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மியூசிக்குள்ளே அவர் தனியாக ஒரு ரொமான்ஸ் நடத்திட்டு இருப்பாரு. ஒரு ஊழல் லிரிக்ஸ் இருக்கிறது பண்ணி பார்த்த பார்வைக்கு அந்த மாதிரி அவர் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பார். அப்படி பார்க்கும்பொழுது இவர் வித்யாசாகர் பண்ண ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. விழியும் விழியும் நெருங்கும் பொழுது வளையல் உடைந்து நொறுங்கும் பொழுது சதுரங்கம். விழியும் விழியும் நெருங்கும்
பொழுது வளையல் விரும்பி நொறுங்கும் பொழுது. கதை கரெக்ட். அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் ரொம்ப லேட்டா வந்துச்சு. Correct. ஒரு 7-8 வருஷம் லேட்டா வந்து நம்ம கருப்பழனியப்பன் சாரோட படம் லேட்டா வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அது டியூனாவே அற்புதமான டியூன் கட்டாயம் பண்ணிருப்பாரு. அந்த பாட்டை பத்தி பேசியாகும். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ஈழப்போர் உச்சத்துல இருந்த டைம் வந்து அறிமுதி உங்களுக்கே தெரியும், பயங்கர தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அறிமுதி. பியூர் உண்மையான தமிழ் தேசியம். இப்பயும் உண்மையான தமிழ் தேசியவாதி. ஒரு இடத்துல எனக்கு அப்போ வந்து தமிழ் பாதுகாப்பு பேரவைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மருத்துவர் ராமதாஸும் முனைவர் தொல் திருமாவளவனும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பதான் 2 பேரும் ஒண்ணா சேர்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய அமைதி வட மாவட்டங்களில் நிலவுச்சு. அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு கவிஞர் அறிவு. அந்த விழால வந்து ஒரு அறிவிப்பு திருப்புன்னு சொல்றாரு. இப்படி ஈழப்போர் உச்சத்துல இருக்கிறப்ப சினிமா பாட்டு எழுதுறதுலாம் ரொம்ப மோசம் நான் நினைக்கிறேன். இனிமேல் சினிமா பாட்டு எழுத மாட்டேன்னு பயங்கர ஷாக்கு. பியூட்டி என்னென்ன, அந்த மீட்டிங்ல நானும் உட்காந்துருக்கேன். அப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன். மீட்டிங்ல உட்காந்து பார்த்தேன், எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா திருப்புன்னு இவர் எழுத மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு. அப்படியே ரொம்ப நாள் எழுதாம இருந்தாரு. அவர் அப்படியே கையை பிடிச்சி வற்புறுத்தி கூட்டு வந்தாரு கருப்பழனி. அதுதான் விழியும் விழியும் நெருங்கும் பொழுது பாட்டு. அவரோட மேஜிக் சொல்றேன். முத்தம் ஒன்று தந்தவுடன் மூடிக்கொள்ளும் கண்கள். முத்தம் ஒன்று தந்தவுடன் மூடிக்கொள்ளும் கண்கள். மொத்தமாக கூந்தலையோ மூடிக்கொள்ளும் பொய்கள். மொத்தமாக கூந்தலள்ளி மூடிக்கொள்ளும் பொய்கள். உடல் இறங்கி நீந்தும் என்னை உயிர் இழுத்துச் செல்லும். உடல் இறங்கி நீந்தும் என்னை உயிர் இழுத்து செல்லும். ஓய்வு தந்த காரணத்தால் உடைகள் நன்றி சொல்லும். ஓய்வு தந்த காரணத்தால் உடைகள் நன்றி சொல்லும். இமையின் முடியால் உடலை உழவா, இளமை வயலில் புயலை நடவா. முடியால் உழவா, வயலில் புயலை நடவா. உறங்கிடாமல் உறங்கிடாமல் கிறங்கிவிடு. உறங்கிடாமல் உறங்கிடாமல் கிறங்கிவிடு. இதுக்கு மேல அது கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் ரொமான்ஸை தாண்டி ஒரு எராட்டிக் தான். ஆனா அதை சொல்லக்கூடிய விதம் இருக்கு. இதுல இன்னொரு வகையும் உண்டு. துள்ளலிசை பாடல்களே அது கொண்டு வந்திருக்காரு. குறிப்பா தணல் ஒரு அத்தினி சித்தினின்னு ஒரு பாட்டு. நான் கிட்டத்தட்ட அது ஒரு 100 முறையாவது கேட்டது. அது என்ன அது லிரிக்கு, அது வாய்ப்பே இல்லைங்க. அதுவும் உங்களுக்கு ரஹ்மானை பத்தி சொல்ல தேவையில்லை. அவரோட துள்ளலிசை. இந்த ரஹ்மானுக்கு இன்னொரு தடவை வந்துடுறேன். முதல்ல இதை நான் முடிச்சுக்கிறேன். குறுமொழி இல்லாத கலை கற்று பார்ப்போம் வா. குறுமொழி இல்லாத கலை கற்று பார்ப்போம் வா. கோடி பிரிகையில் சூரியன் பார்ப்போம். கூடி பிரிகையில் சூரியன் பார்ப்போம் வா. எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் நாணம் கூச்சலிட சிவந்தனம்னு. அட வல்லினம் இடையினம் மெல்லினம் நாணம் கூச்சலிட சிவந்தனம். யோசித்து பாருங்கல்ல. இதுதான் என்ன பாட்டா இருக்கட்டும், நம்மளுடைய மரபார்ந்த தமிழை விட்டு கொடுக்க மாட்டாரு. கவிதையும் அதை நழுவிடாது. அதே நேரத்துல அந்த பாட்டுக்கு எந்த வகையிலையும் இடையூறாவோ அல்லது பிசுறாவோ இருக்காத வரிகள் எழுதுறது அவருடைய. இன்னொன்னு நான் எழுதுறேன் பாருங்கிட்டு துருத்திட்டு எழுதுறது இல்ல. ஆமா ஆமா, ஒரு இடத்துல கூட அப்படி இருக்காருங்க. இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வேற இருக்கு. சரி, இந்த சம்பவத்தை பிடிச்சிட்டு சொல்றேன். ஏன்னா எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு அவர் நிறைய பாட்டு எழுதுனாரு. இருந்தாலும் பெரிய ஒன்றை சந்தித்தேன், பிரியாதா வர வேண்டும்னு ஒரு படம் இருக்கு. பிரசாந்த் ஷாலினி. ஆமா, அதுல 2 பாட்டு அறிமுதி எழுதினாரு. விடைக்கூடு உடைக்குடு உடல் மட்டும் போகிறதுன்னு ஒரு பாட்டு. இன்னொன்று பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முறை நேற்று. பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முறை நேற்று. பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று. நுரை ஈரல் தீண்டாமல் திரும்புது காற்று. நுரை ஈரல் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற தூரம் வரை நீளாதோ எந்த கூட. நீ என்ற தூரம் வரை நீளாதோ எந்த. ஆக்சுவலா அந்த கற்பனை பாருங்களேன். நீ என்ற தூரம் வரை நீராதோ எந்த கூட. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுங்களே, மியூசிக் டைரக்டர் எப்பயுமே ஒரு டியூன் வந்தோடனே ஒரு ஒரு லிரிக்கை படிக்கும் போதே அவங்களுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓட ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே பார்த்து அவர் மிரண்டு போய் கொஞ்சம் கூட இடிக்கலைங்க. அவ்வளோ சவுண்டிங்காகவும் இருக்கு.
பாட்டோட அப்படியே ஒரு நதி மேல விழுகிற இடம் மாதிரி அப்படியே இழைஞ்சு ஒன்னொன்னே அவருக்கு அப்படியே பயங்கர பூரிச்சு எந்திரிச்சு கையில இருந்து மோத எடுத்து ஆனா நீங்க போட்டுக்கணும்னு ஏங்க அவர் சொல்லிட்டாரு, நான் தங்கம்லாம் போட மாட்டேங்க, எனக்கு இதெல்லாம் ஆசை இல்லை, அதெல்லாம் இல்லை, நீங்க எனக்காக நீங்க வாங்கிக்கணும்னு மோதிரம். ஆமா. ஓகே அந்த பாட்டை படிச்ச லிரிக்க படிச்ச உடனே எஸ் ஏ ராஜ்குமார் பண்ணாரு. ஓகே ஓகே. தமிழ் சினிமால அப்படியும் ஒரு காலம் இருந்துச்சு. இன்னொன்று, அந்த டைம்ல இருந்த டீனேஜ் பசங்களுக்கு எல்லாமே அது ஒரு ஆந்தம் மாதிரி தான் இருந்தது. பிரிவொன்றை சந்தித்தேன் முதல். ஆக்சுவலா நுரையீரல் பத்தி 2 பாட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பாடல்கள்ல நுரையீரல்ன்ற வார்த்தை என் மனதை கொள்ளையடித்தவளேன்னு ஒரு பாட்டு வாலி சார் எழுதுனது. நீ இல்லாமல் போனாலே இந்த நுரையீரல் வெறும் குறையீரல் வழக்கமான அவருடைய ஈப்பு தொடை அந்த குறும்புதல். அப்புறம் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முறை. ஆக்சுவலி இந்த நுரையீரல் சொன்னதும் நம்ம ஊர்ல இதயம்ங்கிற வார்த்தையை தான் அதிகமா பயன்படுத்தி எழுதிட்டு இருப்பாங்க. நீங்க கேரளாவில் மலையாள பாட்டு கேட்பாங்க, ஃபுல்லா கரளே கரளேன்னு பாடிட்டு இருப்பாங்க. கரல்னா ஈரல் தான். நான் யோசிப்பேன், கரளே கரளின்ற கரளின்னு பாடி தமிழ்ல ஈரலே ஈரல் எல்லாம் பாட்டு எழுத முடியுமா யார்? ஆனா ஆக்சுவலி ஈரல் ரொம்ப முக்கியமான உறுப்பு இல்ல, நம்ம ஆட்கள் எழுதிருக்காங்க, அதான் அவங்களுடைய ஸ்பெஷல். நம்மால இதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அப்ப நுரையீரல்ல வந்து ரொம்ப குறைவா தான் தமிழ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. 2 இடத்துல தான் உபயோகப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரஹ்மான் சார் பத்தி பேசணும்னு சொன்னீங்க. ரஹ்மான் சாரை பத்தி வச்சுறேன். புது பாடலாசிரியர்கள் இப்போ கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்திக்கிட்டு இருந்த காலம். அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி சில ஆட்கள் அவரும் கவனிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அறிவுமதியை கூப்பிடலாம் அப்படின்னு அவர் விட்டுவிட்டேன், அவர்கிட்ட ஒன்று கொடுத்து விட்டுருக்காரு. அது பயங்கர துள்ளலிசை பாட்டு, எனக்கு வேணாம்னு அனுப்பிச்சு விட்டார். ஓ, யோசித்து பாருங்க, ஏஆர் ரஹ்மான் டியூன் அனுப்பி அதை நிராகரிச்ச ஒரே ஆளு அறிவுமதி தான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு இருந்திருக்காரு. இல்லை, அவர் இதில் மெல்லிசை பாடல் எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும், மெலடி பாடல்கள் நான் எழுதணும்னு நான் விருப்பப்படுறேன், துள்ளிசை இப்போ நான் அவருக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ கூப்பிட்டா போதும். ஆனால் அந்த இவங்க 2 பேருடைய இதை பார்க்குறேங்க, தான் இதுதான் எழுதணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்கிற அந்த பாடலாசிரியனுடைய காதலும் பணிவு கலந்த துணி, ஓ அப்படியா நிச்சயம் அதை பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய இசையமைப்பாளனுடைய இது. அவர் சரி ஓகே நிச்சயம் அவர் யூஸ் பண்ணிக்கிறோம்னு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி அறிவுமதியை எழுதி அனுப்ப சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன் நான். அதுதான் உதயா உலரு. அதில் ஒரு இடம் வருங்க, மூச்சின் குமிழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன், இந்த கற்பனை எப்படி எனக்கு என்னென்ன, ஏன்னா ஒரு தொழில் ரீதியான பாடலாசிரியரா ஒவ்வொரு வரியும் எழுதுறதுக்குள்ளேயும் அதை அப்ரூவல் வாங்குறதுக்குள்ளேயும் என்னென்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா இது எவ்வளவு பெரிய கற்பனை, இது டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய கற்பனையும் கூட, இது எப்படி அலோவ் பண்ணிருப்பாங்கன்னு ரொம்ப நாள் எனக்கு அது பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க ஏஆர் ரஹ்மான். அப்போ அந்த பாடல் வந்து இவர் ஃபுல்லா லிரிக்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் அவர் கம்போஸ் பண்ணது, எழுதி கம்போஸ் பண்ணது. அதனால இவங்க அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு வரும். ஆமா ஆமா ஆமா. ஒரு பாடலாசிரியர், அதுவும் இவ்வளோ கவித்துவமானவர், வேற வேற மாதிரியான வரிகளை எழுதக்கூடியவங்க, வேற வேற ஜானர்ல பாடல் எழுதுவாங்க. அப்படி எல்லாம் எழுதுனா கூட அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்கும். இந்த ஏரியால அவங்க கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எந்த ஏரியால அறிவுமதி அவர்கள்? அதுல ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும் உண்மையிலே அந்த ஒரு தனித்துவம் இருக்கும். வாலியை பார்த்தீங்கன்னா இயல்பு தொடை டக்கு 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 அப்படின்னு போய்கிட்டே மாறோ இப்படி எல்லாம் போட்டுருவாரு. வைரமுத்து வந்து கவிதைகள்ல விளையாடினார். அந்த இது பாட்டா கவிதையான 5 நிமிஷம் குழப்பம் ஏற்படுத்துற அளவுக்கு எழுதினார். கண்ணதாசன் ரொம்ப எளிமைதான். கண்ணதாசன் எளிமைதான் வலிமை. யுகபாரதிட்ட வந்து ஒரு மண்ணோட சொல் இருக்கும், அது ரொம்ப இதுங்க. அதுல வந்து அறிவுமதி வந்து கேள்வி கேட்கறது மற்றது எப்படி இருந்தது ஒரு பர்சனலாக நான் பார்க்குறப்ப எனக்கு அந்த இவர் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய கேள்விகள் ரொம்ப அழகாக இருக்கும். மூவேந்தர் படத்தில் நான் வானவில்லையேன்னு பார்த்தேன்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் கேட்பாரு, கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயில்கள் நடனமிடுமோ, கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயிலும் நடனமிடுமோ, பூவில் ஆடி வரும் வண்டு இமையில் விழ கண்களாகி விடுமோ, பூவில் ஆடி வரும் வண்டு இமையில் விழ கண்களாகி விடுமோ, தேடி
தின்று விட ஆசை துள்ளுதடி தேனில் செய்த இதழோ தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி தேனில் செய்த இதழோ மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழி? ஐயோ. மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழியோ நீங்க பாருங்களேன் இந்த கேள்வியை மட்டும். இந்த கேள்வி என்னன்னா நம்ம கேட்கிற மாதிரி யோசித்து பாருங்களேன். நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயத்த எவனாச்சும் கேட்டானே அண்ணே நல்லா கேள்வி நாக்கு புடுக்கிற மாதிரி கேள்வின்னு கேட்க. இது எல்லாமே நமக்கு வர்ற கேள்வி. இது எல்லாத்தையும் அறிமுறை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. Okay. இதே ஒரு சிறைச்சல்ல ஒரு இடம். கனவு கொடுத்த நீயே என் உறக்கம் வாங்கலாமா, ஓ. கவிதை எழுதும் நேரம் நீ உறங்கி போகலாமா அப்படின்னு இந்த குறும்புத்தனம் இருக்கு பாத்தீங்களா. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆமா. இப்படி அங்கங்க தொடர்ச்சியா அவருடைய பாடல்கள்ல கேள்வி கேட்டே இருப்பாரு. அந்த கேள்வி ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஓகே ஓகே. அவரோட கேள்வி கேட்கறது அவரோட யூனிக். ஆமா, எல்லா பாடல்கள்லயும் ஒரு சின்ன கேள்வி இருக்கும். ஓகே ஓகே. அந்த கேள்வி நம்மளுடைய சார்பா இருக்கும். வித்யாசாகர். Yes. வித்யாசாகர் நிறைய எக்கச்சக்கமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். எல்லாமே அற்புதமான பாடல்கள். ஆமா. பாடலாவும் ஹிட்டா இருக்கும், வார்த்தைகளாவும் அது வேற லெவல்ல இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. வித்யாசாகர், அறிவுமதி அந்த காம்பினேஷன் பத்தி பேசுங்க. வித்யாசாகர் எப்பயுமே கவிதையை விரும்பக்கூடிய ஆள். அடிப்படையில வேற்று மொழிக்காரராக இருந்தாலும் அவர் கவிதை மேல பயங்கர அநியாயத்துக்கும் ஒரு ஈடுபாடுங்க. அதனால எல்லா பாடல்களையும் வளைச்சு பிடிச்சி அவர் எழுத வச்சுக்கிறார். ஆனா அவரே சில நேரம் சொல்லுவார், எனக்கு நல்ல கவித்துவமா வேணும், கவித்துவம். இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் யோசிச்சு பாருங்களேன், கவித்துவமா வேணும் புதுசா கேட்க வேணும்னு ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்டிருந்தாலே பெரிய ஆச்சரியம். அவர் எழுதுறப்ப அறிவுமதிக்கு எப்பயுமே ஒரு குஜால் ஆயிடுவார், டான்ஸ் ஆடுவார், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. கண்ணாலே மெய்யா மெய்யான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப கண்ணாலே மெய்யா மெய்யா கில்லாவே கையா கையா உள்ளே ஒரு மெய்யா மெய்யா நிலையா மெய்யா இப்படியே முத்தரி உள்ளுக்கு அப்படியே உள்ளுக்கு வந்து பாதி கண்கள் பார்க்கும் மீதி கண்கள் கேட்கும், பாதி கண்கள் மூடும் மீதி கண்கள் தேடும், மூடிக்கொண்டும் கண்கள் பார்க்கும் வல்லோம், மூடிக்கொண்டும் கண்கள் பார்க்கும் அல்லோ. பார்வை தப்பும் நேரம் மானம் கப்பல் ஏறும், பார்வை தப்பும் நேரம் நாணம் கப்பல் ஏறும், கூந்தல் கூட கொஞ்சம் கூசும், கூந்தல் கூட கொஞ்சம் கூசுமல்லோ, கூந்தல் கூட கொஞ்சம் கூசும். இன்னொரு இடத்துல எழுதியிருப்பாரு, தலையணை முழுதும் கூந்தல் அழைனான், தலையணை முழுதும் கூந்தல் அலைதான், 20 விரலும் தீயின் கிளைதான். 20 தீயின் கிளைதான். இப்போ ஒரு பெண் படுத்திருக்கப்ப தலகாணியில் அவளுடைய கூந்தல் இருக்கிறத தலையணை முழுதும் கூந்தல் அலை, அந்த விஷுவல் நினைக்கிறப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கும். அவர் அந்த இடத்துல பண்ணுவாங்க. அழகூரில் பூத்தவளையும் அவர் வித்யாசாகருக்கு தான் அதிகமான பாடல்கள் எழுதியிருக்கனால முடிஞ்ச அளவுக்கு எப்படி எல்லாம் தமிழ் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சிருப்பாரு. கண்ணுக்குள்ள கெளுத்தி வச்சிருக்கா சிரிக்கின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல சரத்துல ஒரு இடத்துல ஒட்டடில போகும் ஒத்தையடி பாதை உச்சந்தல வகிடாச்சு, உச்சி மலை ஏறும் வண்டித்தடம் போல ரெட்டச்சட விழுதாச்சு. இந்த கற்பனையை பாருங்களேன். ஒரு அவரோட நெற்றி வகிட ஒத்தையடி பாதை ஊர்வலமா போறது இருக்கு பாத்தீங்கல்ல. இது மாதிரியான காட்சி படிப்பங்கள்லாம் அவர் புதுசா ட்ரை பண்ணுவாங்க. குண்டு 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 பண்ணு, பாசாங்க விட்டாதே பாசாங்க காட்டாதே, பசியல்லி ஊட்டாதே, கண்ணாலே தப்பித்து கைக்குள்ளே மாட்டாதே, பாசாங்க காட்டாதே பசியள்ளி ஊட்டாதே, கண்ணாலே தப்பித்து கைக்குள்ளே மாட்டாதே. இன்னொரு இடத்துல ஒன்று எழுதிருப்பாரு, இந்த பெண் சொல்ற மாதிரி தட்டு தடுமாறி என்னை கொட்டி கொடுப்பேனே, முத்தப்படி ஏறி உன்னை தொட்டு திறப்பேன், முத்தப்படி ஏறி உன்னை முட்டி திறப்பேனே. இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது மெட்டுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு பொருந்தும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் போயம். என்னை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய பாடலாசிரியர்கள் ஒரு கவிதை புக்கு படிக்கணுமா, அதாவது பாடல்களுக்காக கவிதை புக்கு படிக்கணுமா, அறிமுதி போயம் லிரிக்ஸை படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அறிமுதி லிரிக்ஸ் தான் படிக்க சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே இன்னொருத்தர் அதை செய்வாங்க, இன்னொரு பாடலாசிரியர் அதை செய்வாங்களான்னு கூட தெரியல. அவருக்கு பாடல் எழுதுவதற்கான வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் அதை மற்ற பாடலாசிரியர்கள் நீ எழுதிப்போன்னு பிரிச்சு கொடுக்குற ஒரு தன்மை இருந்ததாமே. தமிழ்நாட்டில் மூளை முடுக்கல அல்லது கிராமத்தில் யாருக்காவது பாட்டு எழுதணும்னு ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா அவன் ஸ்ட்ரைட்டா 73 அபிபுல்லா ரூட்டுக்கு தான் போயிடுவானுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆஃபீஸும் இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டாரு. எல்லா பேரும் போய் அவர் ரூம் போய் எப்படி அட்ரஸ் வாங்குவாங்க என்னன்னு தெரியாது, எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு போய் கேட்டு இருந்துருவாங்க.
அறிமதி ஒரு தாய் மாதிரி இருந்தாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று இதை வந்து ஒரு இயக்க செயல்பாடாகவே அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். நண்பர்களை, தெரிஞ்ச பசங்களை முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேர்த்தையும் சேர்த்து விடுறது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரையாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கியிருப்பாரு. ஓகே ஓகே. ஒரு 20 பேரையாவது பாடலாசிரியர்களாக ஆக்கியிருப்பாரு. ஓகே. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப இதாக இருந்தார். ரன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, ரன் படத்தில் வித்யாசாகர்கிட்ட போய் எல்லா பேர்த்துக்கும் ஒரு பாட்டாவது கொடுங்கன்னு முத்துக்குமார், விவேகா, தாமரை இவங்க எல்லாத்துக்கும் அவர் தான் வாய்ப்பு. இவங்க சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கா பாடல் கொடுக்க வச்சவர் அறிமதி தான். அதுல போய் சொல்லக்கூடாது, காதலி அவரே எழுதியிருந்தார். அதுல ஒரு கேள்வி நான் ஏற்கனவே நம்மால் கேள்வி கேட்டதுல வல்லதுன்னு சொல்லியிருக்கேன்னா, ஒரு மழை என்பது ஒரு துளிதானா கண்ணே, ஒரு மழை என்பது ஒரு துளிதானா கண்ணே, நீ ஒற்றை கடலா ஒற்றை துளியா கோடி கடலா, உண்மை சொல்லடி பெண்ணே. நீ ஒற்றை துளியா கோடி கடலா, உண்மை சொல்லடி பெண்ணே. பிரமாதமான கேள்வி. பாட்டு வாங்கி தரது மட்டும் இல்ல, நிறைய பேர் அவங்க ரூம்லயே தங்கிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மதியம் மட்டுமே அவர் ஆஃபீஸில் 50 பேர் சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. எப்படி புரியுது? கிட்டத்தட்ட வர்றதெல்லாம் இப்படியே வாங்கி. இன்னொன்று ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, அறிமதினா உலகத்தமிழர்கள் உலகம் முழுக்க அவர் போயிட்டு வந்திருக்காரு. நயா பைசா வாங்கல, அவருக்குன்னு சொத்து சேர்த்து வச்சது இல்லை. பசங்க வந்து அப்படி வளர்றதை பார்த்து அவ்வளோ இப்படி எங்க நானே செய்ய மாட்டேங்க. நான் எதுக்கு வாய்ப்பு சொல்றேன்? தனக்கு போய் தானே தானமும் தர்மம்னு தானே உட்கார்ந்து சொல்லி வச்சிருக்கிறோம். அதுல கிரேட் குவாலிட்டி தான். கிரேட் குவாலிட்டி. அதான் ஏற்கனவே சொன்னேன், ரேர் பீஸ்ன்னு. உண்மையிலே அவர் ரொம்ப ரேர் பீஸ் தான். ஆடியன்ஸ்க்கு, பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு சூப்பர். ரொம்ப அற்புதமான விஷயங்கள், அவரோட பர்சனாலிட்டி பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பேசினீங்க. அற்புதமான நேர்காணல். அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.